அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை எஸ்பி வேலுமணி தரப்பினர் இன்னும் சற்று நேரத்தில் சந்தித்து பேச உள்ளனர். இரு தரப்பினரும் மீண்டும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். தற்போது இரு தரப்பினரும் ஒன்று சேரும் பட்சத்தில் அதிமுக வசம் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. மொத்தமாக இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள்ல 22 பேர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களாகவும் 25 பேர் எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவாளர்களாகவும் செயல்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில நேற்று முன்தினம் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தாங்க. எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தாங்க. நேற்று மேலும் ஒரு எம்எல்ஏ அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில சில எம்எல்ஏக்கள் நேற்று முன்தினம் 5 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களாக மாறினார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏவான திரு பாலகிருஷ்ண ரெட்டி நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரையும் சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கிறார். நான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக செயல்பட இருப்பதாக கடிதம் கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்று தினம் எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் 4 பேர் மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி நேற்று தினம் மாலை எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினாங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதுல சில கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தனியாக பிரிந்து தனி அணியாக செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில பல பேருடைய மாவட்ட செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சியில அவர்கள் வகித்த பதவி அமைப்பு செயலாளர், அதே போல பல்வேறு அணிகளுடைய செயலாளர்களாக இருந்தார்கள். அந்த பதவிகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதவிகள் எல்லாம் தங்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்ததாக கூறப்படுகின்ற நிலையில இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவரும் இது தொடர்பாக கலந்து பேசி முடிவெடுக்கலாம் என்று அவர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு ஒரு அரை மணி நேரம் நீடித்த நிலையில எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்புல என்ன பேசப்பட்டது, என்ன கலந்து ஆலோசிக்கப்பட்டது என்பது குறித்து நேற்று மாலை டி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்தில் கூடி ஆலோசனை நடத்தினார்கள். இந்த சூழ்நிலையில இன்றைய தினம் எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 16 பேரும் சேர்ந்து இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது இணைப்புக்கான சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. இதுல பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.